2 முதல் 5 வயது குழந்தைகள் வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம். இந்த பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸோட அணுகுமுறை அப்ரோச் எப்படி இருக்கணும்னு சில டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், குழந்தைகள் கிட்ட சின்ன சின்ன செயல்களை செய்யும் போது கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை போய் கொண்டு வா அப்படின்னும் போது குழந்தைங்க போய் கொண்டு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த குழந்தைங்களுக்கு கிளாப் பண்ணணும். நீ நல்லா செஞ்ச அப்படின்னு கிளாப் பண்ணணும், வெரி குட் சொல்லணும், சூப்பர்பு சொல்லணும். அப்ப இந்த மாதிரி பாராட்டுகளை கேட்கும் போது குழந்தைங்க கிட்ட தானாகவே செல்ஃப் கான்பிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை குழந்தைங்க கிட்ட வளரும். சின்ன சின்ன வேலைகளை கூட சுயமா செய்து கொள்ள பழக்கப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை விளையாடுதுன்னா அந்த பொம்மைகளை எடுத்து அடுக்கி வைக்க சொல்லணும். அதே மாதிரி தண்ணி எடுத்து குடிக்க பழக்கப்படுத்தணும், செப்பல் போட பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யும் பொழுது குழந்தைகள் கிட்ட பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி உருவாகும். நல்ல பழக்க வழக்கங்கள்ல நம்ம உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா வணக்கம், வாங்க அப்படின்னு குழந்தைங்களை சொல்ல என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி சின்ன சின்ன தப்பு செஞ்சா சாரி அப்படின்னு சொல்ல பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு பொருளை, நிறைய பொருள், தனக்கு கிடைக்காத பொருள் கிடைச்ச உடனே குழந்தைங்க என்ன சொல்லணும்? தேங்க்யூ அப்படின்னு சொல்ற சின்ன சின்ன மரியாதை வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்ககிட்ட நைட் டைம்ல பெட் டைம் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன நல்லொழுக்க கதைகளை நம்ம ஷார்ட்டா அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதன் மூலம் குழந்தைங்கள்ட்ட மொழி திறன், அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்லும், கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டியும் உருவாகும். 2 முதல் 5 வயது குழந்தைகள் ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு நிறைய குழந்தைகள் நம்ம கேள்வி கேட்டு நச்சரிப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டென்ஷன் ஆகாம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்? பொறுமையா அதுக்குரிய பதில நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதன் மூலம் குழந்தைங்ககிட்ட கேள்வி கேட்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். அப்ப அது குவெஸ்டினிங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது உருவாகும். குழந்தை வளர்ப்பது வேலை அல்ல, அது எதிர்காலத்தை உருவாக்கும் பொறுப்பு. இந்த மாதிரி சில வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.